அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னர் ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொளியில் தனக்கும் தன்னுடைய சகோதரி தங்கம் என்று அழைக்கின்ற கௌசல்யா அவர்களுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும், அதன் காரணமாக அவருக்கு துரோகி பட்டம் சூட்டுவதாக இந்த காணொளியின் ஆரம்ப கட்டங்களில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார். ஆயினும் தன்னுடைய காணொளியை முழுமையாக பார்க்குமாறும், இடையிலே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து காணொளியை பார்க்குமாறும் அந்த காணொளியில் அவர் தன்னுடைய கருத்தை வெளியிடுகின்றார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகவும் இக்கட்டான காலகட்டத்தில் உலகமே அவரை மறந்திருந்த காலப்பகுதி என்று சொல்லப்படுகின்ற சாவகச்சேரி நீதிமன்றத்தினால அவர் யாழ்ப்பாணம் சிறை வைக்கப்பட்டிருந்த அண்ணளவாக 13 நாட்களாக இருக்க வேண்டும். அந்த 13 நாட்களுக்குள்ள உலகமே அர்ச்சுனா ராமநாதனை முழுமையாக மறந்திருந்தது. அந்த காலப்பகுதியில் தனக்கு உதவி செய்த தன்னை வெளியில் எடுத்து மிகவும் ஒரு சிறந்த முறையில் ரகசியமாக தன்னை சிறையிலிருந்து விடுவித்து அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு நீதிமன்றத்தினால் சிறையிலிருந்து தன்னை வெளியிலே எடுத்து அதன் பின்னர் தான் தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய தேர்தலில் போட்டியிட்டு தேர்தலில் அந்த நொமினேஷன் என்று சொல்லப்படுகின்ற தேர்தல் நொமினேஷன் செய்து அதனூடாக மக்களிடம் வாக்கு கேட்டு தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாறுவதற்கு கௌசல்யா தான் 100% காரணம் என்று இந்த காணொலியில் தெளிவுபடுத்துகின்றார். மேலும் கௌசல்யாவுடைய குடும்பத்தினர் உறவினர் அனைவரையும் சிறந்தவர் என்று சொல்லி கூறுகின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கௌசல்யா அண்மையில் தன்னுடக்கும் கௌசல்யாவுக்கும் சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதாகவும், ஆனபோதும் தன்னை காப்பாற்றியவள் தற்போது தான் தங்கம் என்று சொல்வதை விட கடவுள் என்று சொல்வதே மேலானது என்று சொல்லி இந்த காணொலியில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார். மேலும் தனக்கும் தன் சகோதரி என்று கூறப்படுகின்ற கௌசல்யாவுக்கும் பிரச்சனை என்று சொன்னால் பலர் சந்தோஷப்படுவீர்கள் என்கின்ற ஒரு விடயம் சம்பந்தமாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இறுதியில் தனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லியும், அவர்கள் இருவரையும் தங்களை எவராலும் பிரிக்க முடியாது என்று சொல்லியும், எதிர்காலத்தில் தான் அந்த பாராளுமன்ற பதவியை அவருக்கு கொடுப்பதாகவும் தான் மாகாண சபையில் போட்டியிடப் போவதாகவும், இல்லையால் அவர் சம்பந்தப்பட்ட சகோதரி மாகாண சபையில் போட்டியிடும் போது தான் பாராளுமன்றத்தில் இருப்பதாகவும் இந்த காணொலியில் கருத்துக்களை முன்வைக்கின்றார். எது எவ்வாறோ தான் ஒருபோதும் தனக்கும் கௌசல்யாக்கும் எந்த கருத்து முரண்பாடும் வரமாட்டது என்று சொல்லியும், அவருக்கு தான் துரோகி பட்டம் சூட்டப்பட மாட்டேன் என்று சொல்லியும், எதிர்காலத்தில் தங்களுக்குள்ளே சிறந்த ஒரு தொடர்பாடல் முறை இருக்கும் என்று சொல்லியும் அவர் இந்த கருத்துரையை கூறுகின்றார். இது போன்ற காணொளிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் கௌசல்யா அவர்கள் தான் உலகத்தில் அவ்வாறான ஒரு பெண்ணை இதுவரை பார்க்கவில்லை என்றும், மிகச்சிறந்த உயர்ந்த பண்புகள் எல்லாம் அவரிடம் இருக்கின்றது என்று சொல்லியும், அவருக்கு எதிர்காலத்தில் கணவனாக வருபவன் உண்மையில் கொடுத்து வைத்தவன் என்று சொல்லியும், இந்த இடத்துல கௌசல்யாக்கான சிறப்பான ஒரு பண்பை, சிறப்பான ஒரு கௌரவத்தை கொடுக்கின்றார். கௌசல்யா தன்னுடன் இருப்பது சம்பந்தமாக பல்வேறு விமர்சனங்கள் மக்கள் சில சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டாலும் அது உண்மையில் தங்களை பாதித்ததாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த காணொலியில் மிகவும் கவலையோடு தெரிவிக்கின்றார். இதைவிட வயது முதிர்ந்தவர்கள் தமது அந்த சிறுபிள்ளை போன்ற கௌசல்யா மீது அவதூறுகள் பரப்புவது மிகவும் ஒரு சமூகத்துக்கு ஏற்றதல்ல என்று சொல்லியும் மிகுந்த கவலையை இந்த காணொலியில் வெளிப்படுத்துகின்றார். உண்மையிலே இந்த காணொலியை நீங்கள் இறுதி வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்பொழுதுதான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கௌசல்யா பற்றி கூறுகின்ற அனைத்தையும் நீங்கள் பார்த்து தெளிவு பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ரம் தமிழீழம். தமிழீழம் என்று சொல்லிக்கல பிரச்சனை அது ஒரு சில பேர் கழிச்சிருந்தத. தமிழீழம் என்றது எங்களுடைய ஈழ சிறுவன்மணி என்று எங்களுடைய தேசியத்திலே இருந்தது. தமிழ பகுதியில் இருந்த கவிஞர் சிம்பிளா. ஓகே, விடயத்துக்கு வருவோம். இப்போது நான் சொல்லப்படுகின்ற விடயங்கள் நீங்கள் எல்லாரும் நினைப்பீர்கள் எல்லாருக்குமே துரோகி பட்டம் கொடுத்து கொண்டே இருக்கிறார், இவருடைய சேர்ந்து எங்க போல சில வேளைகளில்
காலத்தின் கடப்பாடு இருக்கிறது. சில உண்மைகளை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்களே அது சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டிய தேவை ஒன்றை கொடுப்பதற்குரிய காலத்தின் கட்டாயம் இருக்கிறது. இது ஒரு நீண்ட வீடியோவாக இருக்க போகிறது. முழு உண்மைகளையும் போட்டு உடைக்க போகுது. அது யார் என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை. சில பேர் தூக்கு போட்டு சாகலாம், சில பேர் மனநிலை பாதிக்கப்படலாம், சில பேர் எனக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். எதையுமே பயப்படாமல் உண்மையான விடயங்களை நான் மக்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். நான் உண்மையானவன் என்பதற்குரிய உண்மையான விடயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மக்கள் நான் ஒரு நடுநிலையான விஷயத்தை இருந்து சொல்லும் போதுதான் மக்களை சம்பந்தமா தீர்மானிக்கணும். இந்த வீடியோ முழுக்க முழுக்க கௌசல்யா சம்பந்தமானது, சட்டத்தரணி கௌசல்யா சம்பந்தமானது. முழு வீடியோவையும் பார்க்கவும், பார்த்துவிட்டு கொமெண்ட்களை இடவும். அவசரப்பட்டு நீங்கள் கொமெண்ட் இடுவதால் அந்த கொமெண்ட்களை எனக்கு அளிக்க வேண்டிய நேரிடும். ஆகவே முழு வீடியோக்களை பார்க்கும். யார் இந்த கௌசல்யா? கௌசல்யாவை எனக்கு எப்படி தெரியும்? நான் நினைக்கிறேன் 2024 ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி சாவச்சேரி வைத்தியசாலைக்கு வந்து அந்த மாதம் முழுவதுமே சாவச்சேரி வைத்தியசாலையில் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரச்சனைகள் மாறி 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 ஒவ்வொரு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் போது நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. முக்கியமாக அந்த சாவச்சேரி பிரச்சனைகள் நடந்து நான் பேரறிஞ வைத்தியசாலைக்கு போவதற்காக கடிதங்கள் அடிக்கப்பட்ட நேரங்களிலே எனக்கு ஒரு அழைப்பு கொண்டு வந்தது. அதுதான் மரியராஜ். உங்களுக்கு தெரியும், ஒரு உயிரொன்றை நாங்கள் மன்னாரில் வந்து சம்பந்தமான வழக்குகள் போய் கொண்டிருக்கிறது. அவருடைய கணவர் எனக்கு எடுத்து என்னுடைய நீண்ட நேரம் தொலைபேசியில் திருப்பத்திரம், அண்ணா நீங்கள் ஒரு முறை வரமாட்டீர்களா, என்னுடைய மனைவியை வந்து விட்டேன், நான் ஆசை மனைவி, காதலித்த மனைவி என்று சொன்ன போது கவலைப்பட்டு நான் விரைகிறேன் தம்பி, போய் ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம், நடக்கின்ற விடயங்களை நாங்கள் தேடி பார்ப்போம் என்ற அடிப்படையிலே நான் கதைத்த போது தம்பி மரியராஜ் இப்போது உயிரோடு இல்லை. அவன்தான் கௌசல்யாவை உண்மையாலுமே இந்த பயணத்தில் கொண்டு வந்து விட்டவன். ஆகவே அவனுக்கு தான் இந்த புண்ணியங்களோ பாவங்களோ. இந்த வீடியோவின் முடிவிலே உங்களுக்கு தெரியும், நான் சற்று கோபப்பட்டு தான் இந்த வீடியோக்களை போடுகிறேன். ஏனென்றால் ஒரு அளவுக்கு தான் நாங்கள் துருவங்களை தாங்க முடியும், இதுக்கு மேல் தாங்க முடியாத சம்பந்தமாக உண்மைகளை போட்டுடைக்கும். தயவு செய்து முடியும் வரை இந்த வீடியோவை பார்க்கும். அதன் போது எனக்கு மரியராஜ் சொன்ன விடயம், அண்ணா மன்னாரில் ஒரு லோயர் என்னோட கதைத்திருக்கிறார். அவரோட பேர் கூட எனக்கு சொல்லவில்லை. அந்த லோயர் எனக்கு இது சம்பந்தமாக உதவி செய்கிறேன், ஃப்ரீயாக செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஃப்ரீயாக இலவசமாக செய்கிறேன் என்று சொல்லிக்கா திரும்ப விலை கொள்ளணும், எந்த பண தேவையும் இல்லாமல் என்று சொல்லி இருக்கிறார் சொல்லி தம்பி மரியராஜ் தான். இப்போது அவன் இல்லை, இருந்தால் சாட்சியங்கள் சொல்லலாம். எனக்கு கௌசல்யாவுக்கும் நடக்கின்ற இந்த பிரச்சனையிலே சாட்சியங்களை சொல்லலாம். அவன் எனக்கு நம்பரை தந்திருந்த போது நான் அவனிடம் போன் பண்ணி கேட்டேன், ஹலோ வணக்கம், நான் டாக்டர் அர்ச்சனா ஹாயகன் சாவச்சிலிருந்து நான் சொல்லுவோம், என்ன விஷயம், எனக்கு இப்படி தம்பி மரியராஜ் உங்களுடைய நம்பரை தந்திருக்கிறார்கள் என்று சொன்ன போது ஓம் என்று சொல்லி நீங்கள் வாங்குவோம், நான் உங்களை கூட்டிக் கொண்டு மரியராஜ் கூட்ட போகிறேன் என்று சொன்னவும் அவன். அதன் பின் நான் பேராதனை வைத்தியசாலைக்கு போயிட்டு வந்து நேரடியாக வைத்தியசாலைக்கு போயிட்டு அந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போது நான் நினைத்தேன், கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயதில் இருக்கக்கூடிய ஒருவர்கள் தான் நான் தொடர்ந்து கைது கொண்டிருக்கிறேன் சொல்லி ஒரு 2-3 தடவைகள் இது சம்பந்தமாக சட்டத்துறையான உதவிகளை நீங்கள் செய்யுங்கன்னு சொன்ன போது தன்னுடைய சீனியர் துசித் அவர்களுடன் சேர்ந்து நான் அந்த வழக்குகளை செய்வதாக தன்னுடைய கவுன்சில் இருக்கிறார் சொன்னாங்க. எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, அண்ணா துசித்து போது உயிரோடு இருக்கிறார். நான் நினைக்கிறேன் என்னுடைய வழக்குகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கணவர் காணாமல் போகிறார்கள், உயிரிழக்கப்படுகிறார்கள், எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கின்றன. ஒரு சிக்கலான மனிதனாக மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். எனக்கு அந்த ஆழம் விளங்குகிறது. ஆனால் இந்த வீடியோ முழுவதும் பார்த்தால் அந்த உண்மையான ஆழம் உங்களுக்கு விளங்கும். எவ்வளவு ஒரு துரோகத்தனங்களுக்கு மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு விளங்கும். அதன் பின்பு நான் வைத்தியசாலை போய் சனிக்கிழமை ஞாபகம் இல்லை, நாட்கள் ஞாபகம் இல்லை, ஒரு சனிக்கிழமை அடைபட்டு திங்கட்கிழமை தங்கை கௌசல்யா வந்து தன்னுடைய துசித் அவர்களுடைய பக்கம் நிற்காமல் என்னுடைய பக்கம் நிற்பதற்கு முயற்சித்த போது அவருடைய சீனியர் துசித் அவர்கள் அவளை நிற்க வேண்டாம், தன்னுடைய பக்கம் நிற்க சொல்லவும், அல்லது இல்லை வேண்டாம் நீங்க போக சொல்லிட்டு போகணும்னு சொன்னபோது திங்கட்கிழமை நிற்காமல் புதன்கிழமை தானாகவே சுயாதீனமாக முடிவெடுத்து உண்மையான ஒரு நீதிக்கான குரலுக்காக சப்போர்ட் பண்ணணும் என்று தானாகவே நான் கூப்பிடுறேன். தானாகவே வந்தவர் கௌசல்யா. அப்போது நான் நினைத்தேன், ஓகே சரி, கௌசல்யாவை நான் எப்படி எதிர்பார்த்தேன் என்றால் திங்கட்கிழமை
என்னுடைய மோஷன் போடப்படுகிறது மன்னார் நீதிமன்றத்திலே. ஆனால் என்னால் போக முடியாது. மோஷன் போடப்பட்டு பிணை வழங்கப்பட்டால் மட்டுமே என்னால் போக முடியும். அப்போது ஒரு நேவி கமாண்டர் ஒருவர் போய் வந்திருந்து எனக்கு சொன்னார், ஒரு 2 பேர் நிற்கிறார்கள், முக்கியமாக இந்த பகுதியிலே பெண்கள் குறைவுதான். ஒன்று என்னுடைய சட்டத்தரணி பேர் சொல்லவில்லை, 2வது கௌசல்யா. இந்த பக்கத்திலே நிற்கிறார்கள், அந்த பக்கத்திலே அதிகமான வழக்காக நிற்கிறார்கள். இங்காலையும் நின்றார்கள், இங்காலே தமிழ் நின்றார்கள், அங்காலே முஸ்லிம் லோயர்கள் நின்றார்கள் சொல்லி அவர் சொல்லும் போது சரி என்று கேட்டுக்கொண்டேன். படத்தினா வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு உதவி செய்தவர் நின்றார். அப்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சில கதைகளை முகப்புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். நான் மன்னாரில் இருந்து புதன்கிழமை விடிய 3 மணிக்கே வெளியிட்டு இருக்கேன். இந்த மன்னாரில் என்னுடைய மன்னாரில் அல்ல, வவுனியாவில் நடந்த என்னுடைய முதல் அனுபவங்களை நான் ஆழமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஜெயிலுக்கு போகும்போது எப்படி இருக்கும் என்பது சம்பந்தமான வீடியோக்களை நான் வெளியிடுகிறேன். அது வரைக்கும் இவற்றை பார்க்கிறேன். அதன் பின்பு நான் மன்னாரிலிருந்து வருகின்ற போது மக்களுடைய ஆதரவு இருக்கின்ற என்பதை தெரிந்தோடு நான் வந்தேன். ஒரு அழகான அனுபவம். வவுனியா ஜெயில இருந்து மன்னார் வருகின்ற போது ஒரு அழகான அனுபவம். அப்போது கௌசல்யா ஒரு துரோகியை பற்றி மட்டும் சொல். அதன் பின்பு நான் நினைக்கிறேன் அன்று காலை ஒரு 10 மணி அளவில் தான் கௌசல்யா வந்தேன். ஒரு மெல்லிய உருவம், அழகான உருவம், என்னுடைய பக்கம் நிற்கிறது தெரிந்த போது நல்ல மதிப்பு வந்தது. ஓகே, உண்மைக்காக கண்டுபிடிக்கின்ற ஒரு பெண் சட்டத்தரணி என்று. அவ்வளவுதான். இவர்தான் கௌசல்யாக என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. நான் ஜெயிலுக்குள் இருக்கிறேன், அவர்கள் இடையே ஜெயில் கம்பிகள் இருக்கிறது, அவள் அந்த பக்கம் இருக்கிறாள். எனக்கு மோஷன் போட்டு வெயில் கொடுத்ததன் பிற்பாடு ஒவ்வொரு லோயர்ஸாக அந்த கழித்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் டாக்டர், நீங்க நல்ல செய்திருப்பீங்க, உங்களுக்கு நான் வெயில் சேர்த்திருக்கோம், எல்லாருக்கும் நன்றி நன்றின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போதுதான் கௌசல்யா வந்து, டாக்டர் உங்களோட கதைக்கோடும், நான் தான் உங்களோட முதல் காட்சினா தெரிகிறேன். நான் அப்போது அவளை எப்போது கதைத்தீர்கள்? இல்லை, மரியராஜ் நம்பர் வந்து கதைத்தே ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இல்லை. அன்றில் இருந்து ஆரம்பித்தது. இப்போது அதன் பின்பு கணக்கு என்னுடைய வழக்குகள் எல்லாவற்றிலுமே கௌசல்யாவின் உதவியை நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவளை பற்றிய முக்கியமாக நான் 2வது ஜெயில் அனுபவங்கள் பற்றிய நான் விளக்கங்களையும் சொல்கிறேன். அதற்கு முன்னம் அந்த அனுபவங்களையும் சொல்கிறேன். அதற்கு முன்னம் எனக்கு முக்கியமாக 2வது யாழ்ப்பாண ஜெயிலின் போது ஞாபகம் வருவது கௌசல்யா. உலகமே திரண்டு நீதான் அர்ச்சுனாவை ஜெயிலுக்கு அனுப்புகிறாய் என்று சொன்ன போது தனித்து நின்று போராடிய ஒரு பெண் வீரம். துவாராக்காவின் முறவுமோ மீண்டும் பிறந்தார். இவர் பிறந்தது 98ஆம் ஆண்டு. கௌசல்யா 4ஆம் நம்பர். ஒரு மிக நேர்மையான நம்பர். 4ஆம் நம்பர் ஒரு மிக நேர்மையான நம்பர். அதில் நீங்கள் எங்கேயும் பார்த்தாலும் என்னுடைய அண்ணாவும் 2வது அண்ணா ரகுராமன் கூட 4வது நம்பர். அதன் பின்பு உலகத்தோடு போராடி, என்னுடைய நண்பர்கள் இவளை தூட்டும் போது போராடி, அவளுடைய குடும்பம் எல்லாருமே அவளை இருந்த பிரச்சனைக்கு போனவர்கள் தனித்து நின்று போராடி 9ஆம் தேதி எனக்கு பெயில் எடுத்து, தானாவே மோஷன் போட்டு பெயில் எடுத்து என்னை இன்று ஒரு மந்திரியாக்கி அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக்கி அவளுக்கு. நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்த்தால் நல்லம். அதன் போது நான் சொல்லியிருந்தேன், கௌசல்யாவை மேனேஜ் பண்ணுவது கஷ்டம், எல்லாத்துக்குமே நீதி, எல்லாத்துக்குமே நேர்மை நியாயம், சூட்சுமங்களால மேனேஜ் பண்ண முடியாது, அவருடைய குடும்பத்தில் அவருக்கு சப்போர்ட் இல்லை என்ற சம்பந்தமான ஒரு சில கருத்துக்களை நான் தெளிவாக என்னுடைய முதல் வீடியோக்களை போட்டிருக்கிறேன். கௌசல்யா பற்றி ஒரு கருத்து என்ற தம்ப்நெயிலின் என்னுடைய வீடியோக்களில் அது அடங்கியிருக்கும், நீங்கள் பார்க்கலாம். உண்மையை சொல்ல போகிறேன், மிக வெளிப்படையாக கதைக்கிறேன். கௌசல்யா இல்ல யார் போய் வழக்கு போட்டாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. அவருடைய சொந்தக்காரர்கள் யாருமே போடலாம். சரி, இப்போது பார்ப்போம். கௌசல்யாவுக்கும் எனக்கும் இடையிலே நட்புறவு ரீதியிலான இருந்தது முடிவடைந்திருக்கிறதா இல்லையா? அதுக்குரிய பதிலை கடைசியாக சொல்லுவேன். ஏன் முடிவடைந்திருக்கிறேன் என்பதை பற்றியும் சொல்லுகிறேன், கடைசியாக சொல்லுகிறேன். அதன் பின்பு எங்களுடைய இந்த எலெக்ஷன் தேர்தல் நேரங்களிலே அவளை தனிப்பட்ட ரீதியில் தாக்கிய போது துணிந்து நின்றவள், ஆனால் மனமுடைந்த போது முழுமையாக காப்பாற்றி இருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இது இன்று இரவு பொறுத்துக்கொள், நாளை காலை முகப்புத்தகத்திலே கொமெண்ட்ஸுகள் மாறி வரக்கூடிய மாதிரி செய்கிறேன் என்று செய்திருக்கிறேன். எத்தனையோ தரம் நானும்
உடைந்திருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் அழைத்து சொல்லியிருக்கால் மச்சாளிக்கோட கதை முடிஞ்சது, நீ அவுட், கொற்றடிக்காக வெளியேறாவது. அது நான் கழிச்ச ஞாபகம் இல்லை, பொருள் ஓடாதான் கழிச்சேன். உண்மையதான் சொல்லியிருக்கேன். நான் தான் இப்ப கண்டாலும் அடிக்க கொற்றடி. சரி, அது போல் கொற்றடி அடிக்கிறாங்க. அதன் பிறகு ஏனென்றால் ஒரு பெண்மையை ஒரு ஆண் தான் ஒரு விக்டிம் மாதிரி நடித்து எவ்வளவு தூரம் ஒரு பெண்மையை கேவலமாக்க முடியுமோ. நான் காதலித்திருக்கிறேன், தாராளமாக காதலித்திருக்கிறேன். என்னுடைய காதல் கதை சொல்வதற்கும் தனியாக யூடியூப் கொண்டே கலக்கலாம். நான் காதலிக்க பிறந்தவன், காதலிக்கப்பட்டிருக்கிறேன், பல தடவை காதலித்திருக்கிறேன். பள்ளியிருக்கிறவன் பவுடா சாப்பிடுவான், பல்லில்லாதவன். அதாவது உத்தமர்கள் ராமர்கள் இருந்தால் கலைக்கும். நான் உங்கள் காலை விழுந்து கும்பிடுகிறேன். உங்களுடைய வரலாறு அகராதிகளை எடுத்து பார்க்கும்போது அங்கே கேவலமான கதைகள் இருக்கும். ஆனால் முக புத்தகங்களில் நீங்க கமெண்ட் பண்ணும் போது கடவுள் மாதிரி. நான் கூட ஏன் கடவுளை வர்ணிக்கவில்லை, ஏன் கடவுளின் அடிபால் பணிவதில்லை என்றால் ஒவ்வொரு கோவிலில் இருக்கும் உத்தமர்கள் அவ்வளவுமே கள்ளர்கள், கம்பவாரதி. சரிதானே? கள்ளர்கள் என்று சொல்வது தமிழில் அதனுடைய அர்த்தம் வேறு. நீங்கள் வழக்கு போடுவதால் கல்லருக்குரிய அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். கம்பவாரதிகளே, உங்களுடைய வயதுக்கும் உங்களுடைய முதிர்ச்சிக்கும் ஒரு பெண்ணை நீங்கள் விரிவாக கலைப்பீர்களா இருந்தால் நாங்களும் அடிப்போம். நாங்கள் அடித்தால் வலிக்கும். நீங்கள் உங்களுடைய ஆன்மீகத்தை உங்கள் பிசினஸாக கொண்டு போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கௌசல்யாவின் போது நீங்கள் கை வைக்கும் போது அதுக்குரிய பதிலை நான் சொல்லணும். உங்களுடைய வயது என்ன, என்னுடைய தந்தை வயது, உங்களுக்கு கம்பவாரதியா கம்பிவாரதியாங்களுக்கு பேர் கூட வைக்கும் அளவுக்கு என்னை கோபப்படுத்தும் அளவுக்கு தங்களுடைய நடவடிக்கை இருக்கிறது. எல்லாம் தங்கமான தங்கமை தான். அது என் வாயில் இருந்து அவன் என்னுடைய தங்கம் என்று சொல்வது அதற்குரிய உரிமை ஒரு அண்ணனாக எனக்கு இருக்கிறது. அண்ணனாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், ஒரு தந்தையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தங்கம் வந்து கூப்பிடுறார்கள். ஆனால் ஒரு ஆன்மீக கரிசலை நீங்கள் எப்படி ஒருவருடைய பெயரை இப்படி விழிக்கலாம் என்பது சிவனடியான் தெளிவாக அடித்திருக்கிறார். யாருக்குமே பதில் சொல்லாத கம்பவாரதி, கம்பிவாரதி. சிவனடியாருக்கு பயந்து பதில் சொல்லுகிறார் என்றால் சிவனடியான் வார்த்தைகளில் மந்திரம் இருக்கிறது என்று அர்த்தம். அதை விடுவோம், அது சிவனடியா. இப்போது எனக்கு இந்த தங்கை கௌசல்யா அனுப்பினால் ஒரு ஸ்கிரீன்ஷாட் உண்டு. அதிலே சிவனடியான் துரோகி என்று எழுதப்பட்டிருக்கிறது போன்றும், கௌசல்யாவின் முக புத்தகத்திலே ஸ்கிரீன்ஷாட் அடிக்கப்பட்டு சிவனடியான் துரோகி என்று எழுதப்பட்டிருக்கிறது போன்றும், அப்பா ராமநாதன் அப்துல்லா அடுத்தது உனக்கு ரெடியா, இது நீ ஒரு மச்சக்காரனடா என்று கூட ஒரு நான் நினைக்கவில்லை. இவர்கள் முலைகளில் இருந்துதான் பால்கள் குடித்தார்களா அல்லது வேறு இடங்களில் இருந்து பால்கள் குடித்தார்களா? இளையவர்கள் என்னை மன்னிக்கவும். முலைகள் என்று சொல்வது ஒரு தாயினுடைய முலைகள் என்று சொல்வது அங்கேதான் எங்களுடைய உயிர் ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட இனம் பிறவிகளை பெற்றுக்கொள்ளும் தாய்களும் இந்த உலகத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள். நினைக்க கவலையா இருக்கிறது. முக புத்தகம் துணிந்தால் என்னை மாதிரி உங்கள் சொந்த முக புத்தகத்திலே எந்த கருத்துக்களை விட்டு வழக்குகளை வேண்டிக் கொள்ளுங்கள். துணிந்தால் ஏதா கள்ள பேஸ்புக் 72 பேர் 32 பேர் ஏன் உங்களுடைய தாய் தந்தையினுடைய இன பிறப்பினை நீங்கள் பிறந்த நேரங்கள், நீங்கள் உருவாக்கப்பட்ட நேரங்களை உங்களுடைய முக புத்தகங்கள் சொல்லி வைக்கும். உங்களுடைய கருத்துக்களை வாசிக்கும் போது அதை அப்படியே விட்டு விடுங்க. சற்று ஆழமான, சற்று கோபமான ரீதி. அதன் பிறகு கௌசல்யானுடைய அந்த ஸ்கிரீன்ஷாட்டிலே கௌசல்யானுடைய பேஸ்புக் அடிக்கப்பட்டு இது எழுதப்படுகிறது. கள்ளர் சிவன் அடியான் ஏதோ ஒன்று எல்லாம் மட்டும் கௌசல்யா எழுதுவது போல நன்றாக எடிட் செய்திருக்கிறார்கள். அதை அனுப்பிய போது நான் சொன்னேன், கௌசல்யா அவசரப்பட்டு என்னுடன் சண்டை பிடிக்க வேண்டாம், பொறுமையாக இது உன்னை டார்கெட் பண்ணுகிறார்கள். இப்போது அது யாராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும் அல்லது இதாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பயப்படுவது எனக்கும் உனக்கும் மட்டும்தான். யாழ்ப்பாணத்தில் அது யார் சொன்னாலும் யார் விரும்பினாலும் அதுதான் உண்மை. எங்கே நான் செத்து விடுவனோ, எங்கேயாவது ஆக்சிடென்ட் பண்ணி சாவனோங்கிற அளவுக்கு புண்ணியம் கதைக்கிற அளவுக்கு ரெக்கார்டிங் அனுப்பி இருக்கிறார்கள். அடிவன் எங்கேயாவது ஆக்சிடென்ட் பண்ணி செத்தா நல்ல தண்ணீராம். அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் கேவலமானவர்களாக இருக்கிறார்கள். நான் ஒரு மருத்துவனாகவோ ஒரு சட்டத்தரணியை கொண்டு வந்தால் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய பயணம் எப்போதுமே சுத்தமாக இருக்கும். சுத்தமில்லாத கைகள் என்று நீங்கள் எப்போது சொல்கிறீர்களோ, எப்போது எங்களுக்கு நீங்கள் நேரடியாக தெரிந்தோ அன்று நான் எதி பதவி கூட என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் குதறவீர்கள். எனக்கு அதை நான் எப்போவோ சொல்லியிருக்கிறேன். தாதாவமாக சொல்லுகிறான், பள்ளியிருக்கிறவன் தான் பாவுடா சாப்பிடலாம். கம்பவாரதி உங்களுக்கு பள்ளியிருக்கோ தெரியவில்லை, இருந்தால் பாவுடா சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய ஆன்மீக பாவுடாக்கள் கணக்கது, அதை விடுவோம். அதன் பிறகு நான் பார்த்தேன் சில பவுடாக்கள் நான் கொமெண்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த பவுடாக்களையும் பிளாக் பண்ணியிருக்கேன். அவை கம்பவாரதியின் பவுடாக்கள். ஆகவே அவை சற்று அசிங்கமானதாக இருந்ததால் பிளாக் பண்ணியிருக்கிறேன். புத்தகத்தில் பரவாயில்லை, விடுவோம். இப்போது கௌசல்யா பிரச்சனை, துரோகி கௌசல்யா பிரச்சனை விடுவோம்.
கௌசல்யாவினுடைய முகப்புத்தகத்திலிருந்து செய்தது போன்றது ஒரு இது ஒன்றை அனுப்பியிருந்தார்கள். நான் சிவனடியானுக்கு தெளிவாக விளங்க அவசரப்படாதே, அந்த மனுஷன் தேவையில்லாம டிஸ்டர்ப் ஆகாது. அதை கன்னடங்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறது. அர்ச்சுனாக்கும் ராமநாதன் அர்ச்சுனாக்கும் கௌசல்யாவுக்கும் பிளவு ஏற்பட்டு விட்டது. ஒரு சில நல்லவர்கள் கூட கமெண்ட்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கௌசல்யா விடுங்கள், நீங்கள் திவன்யாவை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தால், நான் கூட திவன்யா சம்பந்தமாக ஒரு கருத்திருக்கின்ற வீடியோவை தெளிவாக கடைசி வரைப்பார். நன்றி. நான் இப்போ சற்று உமாகரந்த ஆசிரியர் மாதிரி கதைப்பதாக இருந்தாலும் அதை குறைத்துக் கொள்கிறேன். சொல்கிறான். அதன் பின்பு நான் தெளிவாக அவள் தான் சொல்லியிருந்தேன், இல்லை மொழி அந்த 2 ப்ரொஃபைலையும் பிளாக் பண்ண உண்டு வேலையை. அதன் பிறகு இப்போது திரும்ப கௌசல்யா நாங்கள் இந்த பிரச்சனை சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டும். நான் சொன்னேன், இது ஒரு பெரிய துரோல் விட்டுட்டேன். இந்த கௌசல்யா அந்த துரோகியை நான் கைக்கணும். இன்றைக்கு இந்திய நேரத்தில் கலைக்கிறேன் முடிவெடுக்கும். 2 நீங்கள் எல்லாம் நேர்த்தீங்க, அதுதான் பிள்ளை. கௌசல்யா என்பது என்னை ஜெயிலுக்கு இருந்து வெளியே கொண்டு வந்த தெய்வம். அதை முதலில் விளங்கிக் கொள்ளுங்கள். இன்று நான் எம்பியாக நிற்கிறேன் என்றால் அவள் தான் காரணம். யார் இது குத்தி முறைந்தாலும் மயூரன் வந்து சொன்ன ஞாபகங்கள் இருக்கிறது. அர்ஜுனா வெளியில் வரும்போது இவ்வளவு பாடம் ஒரு மண் கூட அசைக்காம தான் அவன் அந்த பொய்யை சொல்லியிருக்கிறான். அவளுடைய நிறை 12 கிலோ குறைந்திருக்கிறது. எனக்காக ஒவ்வொரு நாளும் அந்த வந்து சொல்வார்கள். அந்த அனுபவத்தை தெளிவாக இன்னொரு முறை 2ஆம் ஜெயில் அனுபவம் என்று போட்டுக் கொள்கிறேன். கௌசல்யா வந்து நிற்கிறார் என்று நான் படுத்திருக்கும் போது என்னுடைய முகத்துக்கு நேரே அவருடைய ஐடென்டிட்டியை நிறுத்துவார்கள். அன்று கடவுளை கண்ட மாதிரி ஜெயிலுக்குள் இருந்து நான் என்னுடைய அனுபவங்களை சொல்லிக் கொள்வேன். அவள் எனக்கு கடவுளுக்கு நிகர். தங்கம் என்பதை விடுவோம், கடவுளுக்கு நிகர். அன்று நான் போராடப்பட்டு வெளியால் கொண்டு வந்திருக்கேன். அன்றைக்கு அவள் எனக்கு முதுல ஊட்டி இருந்தார். 6ஆம் தேதி 7ஆம் தேதி கொழும்புல வந்திருந்து கதைச்சு ஒவ்வொரு லோயஸோட ஒருத்தரையுமே சொல்லாம அந்த சில பேர் சொல்றேன். சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். சொன்னா கவலையா இருக்கும். ஓகே, க்ளோஸ். அவர்களுக்கும் தெரியாமல் அவர் செய்த வேலையால் தான் இன்று நான் ஒரு எம்பியாக ஒரு கோட்டை போட்டு கொண்டிருந்து ராமநாதன் அன்று கதைக்க முடிந்தார். அதுக்கு காரணம் அவர். இந்த எம்பி பதவி அவருடைய, அதில் எந்த சந்தேகமே இல்லை, அது அவருடைய. நான் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அவருடைய சகோதரங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். சகோதரன் சொல்ற அவருடைய தாயுடைய சகோதரன் சித்தியார் அவருக்கு சொந்த சகோதரங்கள் இல்லை. அவருடைய அண்ணாவும் தம்பிக்கும் சரியான பாவம். இப்போது சொல்கிறேன் திட்ட தெளிவாக, கௌசல்யா எனப்படுவது துரோகி இல்லையடா, இது தெய்வத்துக்கு சமம். ஏனென்றால் அவள் தான் என்னை ஒரு எம்பி ஆக்கினவள். எவ்வளவு ஆளுமையாக நான் இருக்கலாம், எவ்வளவு வெளிப்படையானவனா இருக்கலாம், உலகத்துக்கு என்னை தெரிந்திருக்கலாம். உலகத்துக்கு தெரிந்த அர்ச்சுனா அன்று ஜெயில் யாருமே வழியில் எடுப்பதற்கு முயற்சிக்கவில்லை. ஆனால் அவள் காலை மாலை இரவு சாப்பிடாமல் உள்ள லோயஸோட இரவு 2 மணி 1 மணிக்கெல்லாம் போன்ல அடிபட்டு அப்படியே கொழும்புல லோயஸ் கொண்டு கஷ்டப்பட்டவளே. அவள் தான் இந்தியாவதற்கல்ல நொமினேஷனில் சைன் வைக்க மாட்டேன் என்று சொன்னவள். அங்கேதான் இருக்கிறது. நான் தங்கம் என்று சொல்வதை விட வைரம் என்று சொல்லிக் கொள்கிறேன், அவளை தெய்வம் என்று சொல்லிக் கொள்கிறேன். இப்போது இந்த வீடியோவை பார்த்தவர்களுக்கு சட்ட கோபம் வரும். அடைய வேணும் என்று இவ்வளவு நேரத்தையும் பார்க்க வாங்கி விட்டார்கள். இல்லை, தெள்ள தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அவருடைய வரலாறுகளை எடுத்திருக்கிறேன். இதில் தெளிவு என்றவென்றால் கிறிஸ்டல் கிளியர் என்று சொல்வார்கள். அவள் தான் பாராளுமன்றத்துக்கு போவாள். ஆகஸ்ட் மாதம் மாகாண சபை அழைக்கப்படும் போது அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்கேஸ் அவள் இல்லை, நான் மாகாண சபையில் நிற்கிறேன் என்று சொன்னால் மாத்திரம் மட்டும்தான் மாகாண சபையில் விடுவேன். மற்றும்படி என்னுடைய வாக்குகள் என்னுடைய தந்தை தாய்க்கு அவருடைய உயிருடன் நான் சத்தியம் செய்கிறேன். அவளை பாராளுமன்றம் அனுப்பி போட்டு நான் மாகாண சபை செல்வேன். அல்லது அவள் பாராளுமன்றம் தேவையில்லை என்றால் மாகாண சபையிலே ஒரு முதலமைச்சராக ஆக்குவதுதான் என்னுடைய கனவு. அப்படிப்பட்ட நேர்மையான பெண், அப்படிப்பட்ட ஒரு திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன். என்னிடம் நான் கூட சொல்லியிருக்கிறேன், இல்ல ஒரு 2 லட்சம் எடுத்து பேங்க்ல வச்சா திருப்பி நான் ஜெயிலுக்கு போகும்போது நீ அதை பாய்த்துக் கொள்ளலாம். இதுல வார 2 லட்சம் மிச்சம் இருக்கு. இல்ல, திருப்பி அந்த அக்காவுக்கு திருப்பி நீங்க இந்த 2 லட்சத்தை அனுப்பணும். இல்லாட்டி கோல் பண்ணி சொல்லுங்க மிச்சம் இருக்கிறது. அப்படிப்பட்டவள் அவர். தேடி கண்டுபிடிக்கிறது இல்ல. ராசா எங்க போய் தோண்டினாலும் கம்பமானது எல்லாம் கால்களில் விழுந்து அவருடைய மன்னிக்க வேண்டும். செலப்பை எடுத்து தலையில் போட்டு குளித்துக் கொள்ள வேண்டும். முடிந்தால் நீங்கள் கேட்டால் நான் எடுத்து தருகிறேன். ஒரு குப்பியில் எடுத்து தருகிறேன். ஒவ்வொரு நாள் காலமையும் எடுத்து தலையில் எடுத்துக் கொள்ளும். அவளுடைய குணமாக இருக்கட்டும், அவளுடைய படிப்பாக இருக்கட்டும், அவளுடைய நடத்தையாக இருக்கட்டும். கம்ப பாரதி உங்களுக்கு விரும்பினால் நான் ஒரு செம்பில் எடுத்து தருகிறேன். அவளுடைய தலத்தை எடுத்து தினமும் தலையில் தெரிந்து கொள்ளுங்கள். சிவ சிவ சிவ. அந்த அளவுக்கு உங்களுடைய நீங்கள் எங்கேயோ அவள் எங்கேயோ, நீங்கள் இங்கே அவள் அங்கே. ஏனென்றால் அவளிடம் நீங்க என்ன சொல்ல போறீங்க?
உங்களுடைய பேங்க் இருக்கு அக்கௌண்ட் சொன்னா 2 டிஜிட்ஸ் 3 டிஜிட்ஸ்ல இருக்கான்னு தெரியாது. காசு இல்லை. அவர் காசுக்கு ஆசைப்படுவார். சட்டத்திறமையாக உழைக்கலாம். 30 கூட வழக்குகளை எடுத்து செய்வதில்லை. எடுக்கின்ற வழக்குகளை நேர்மையாகத்தான் செய்வேன். நான் எடுக்க மாட்டேன். நான் சட்டத்திறமையாக இருந்து அப்படி செய்ய முடியாது. யார் வழக்கு வந்தாலும் அந்த வழக்கை அவர்களுடைய சார்பாகவும் இல்லை இயலாது. நேர்மையான வழக்குகள் வந்தால் மட்டும் எடுத்துக்கொள்ள அந்த குழு கஞ்சா எல்லாம் எடுக்கிறார். அதை எழுப்பி நிடுவோம் ஐயா மன்னிக்கும் ஐயா 2500 ரூபாய் என்னால் வழங்குகிறார். ஒரு வித்தியாசமான கேஸ் சொல்லவே இல்லை. சரியா என்ன செய்ய போற இப்படியே இருந்து என்ன செய்ய போறாய் மாஸ்டர்ஸ் படி என்னுடைய நீதிபதி கனவை நாசமாக்கி இருக்கிறீர்கள். கரெக்டா பிரச்சனை வரும். இன்றைக்கும் சண்டை. நான் உண்மையை சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே சொல்வதாக இருந்தால் அவருடைய தந்தையும் தாயும் அவ்வளவு ஒரு புண்ணியம் கிடைக்கவில்லை. இப்போது சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். அவளை மணக்க போகிறவன் இந்த உலகத்திலே அவ்வளவு ஒரு புண்ணியவான். கண்களில் கண்ணீரோடு கூட என்ன சொல்ல முடியும். அவளை அடைய போகிறவன் ஒரு பெரிய ஒரு கொடுத்து வைத்தவனாக இருப்பான் நினைக்கிறேன். வெளிப்படை தன்மை, உண்மை தன்மை, யாரையும் ஏமாற்றுவதில்லை, பணத்தில் ஆசை இல்லை. அப்படி ஒரு சிறப்பான சர்டிபிகேட் கொடுப்பதற்கு மட்டுமே அவளுக்கு மட்டுமே முடியும். இத்தனையோ 1000 பெண்களை கடந்து வந்திருக்கிறேன். அவளோடு ஒப்பிடும்போது அவளுடைய அழகுக்கும் அவளுடைய படிப்புக்கும் அவளுடைய குணத்திற்கும் அது எங்குமே இல்லை. இப்போது எனக்கு கனவே இப்போது சூசைட் பண்ணி அதை தெளிவாக சொன்னேன். இந்த வீடியோ யாராவது பார்த்து அதை சூசைட் பண்ணி கொடுத்தால் அதுக்கு நான் பொறுப்பல்ல, ராமநாதன் அச்சுனா பொறுப்பல்ல, தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஓம் அவள் துரோகியா? ஆம், அவள் துரோகி. கெட்டவர்களுடைய துரோகி. நல்லவர்களுக்கு அவள் எப்பவுமே நல்லவள். என்ன நடந்தாலும் இந்த உலகமே 2ஆக பிரிந்து நின்றாலும் இனிமேல் துரோகி பட்டம் கொடுப்பதற்கு நான் தயாராகவில்லை. அதனால் ஒருவரை கிட்ட எடுப்பதற்கு தயாராகவில்லை. இப்போது கூட தெரியும், உங்களுக்கு ஒவ்வொரு சைக்கிள் ஆக்களை வச்சிருக்கிறேன். மெர்சர் குரூப்ல யாரையுமே கிட்ட எடுப்பதில்லை, யாரையுமே எது உண்மைன்னு சொல்வதில்லை. தெளிவாக இருக்கிறேன். அரசியலில் யாருமே நண்பர்கள் இல்லை, எல்லாருமே தெரியும். உனக்கு நண்பர்கள் என்று நீ வைத்திருக்க கொள்ளக்கூடியது ஒரு மிகச்சிறிய வட்டம். 4 பேர் வெரி சீக்கிரம் குரூப். யாருக்கு முன்னே தெரியாது அந்த 4 பேர். அதை விட என்ன 2 பேர் அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறோம் 4 பேர். அது 5 பேர் வெரி க்ளோஸ். 6வது தன்னை சதத்துக்கு முடிச்சிருக்கா. துரோகி என்று நான் எப்ப பேர் சொன்னா அவ்வளவு நல்ல பேர். இப்போது விளங்கோடும் அந்த 5 பேருடன் விலை கொண்டே சேர்க்கிறேன் என்றால் அந்த 5 பேர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு. அரசியலை அரசியலாக செய்ய எனக்கு விருப்பமில்லை. மக்களுக்காக செய்ய ஆரம்பிக்கிறேன். ஒரு விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறேன். தமிழ் தேசியம் பற்றி கதைக்கிறார்கள். தமிழ் தேசிய பாதையில் என்னோட வந்தால் நாங்கள் என்னை ஏற்றுக்கொள்வதாக என்னுடைய மணிவண்ணன் தான் சொன்னார். தெளிவாக தமிழ் தேசியம் என்ன என்றால் அதற்கு ஒரு வீடியோவில் போடுகிறேன். என்னுடைய தமிழ் தேசிய கொள்கை என்ன என்பதை பற்றியும் சொல்கிறேன். அதன் பிறகு நீங்கள் இதை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தமிழ் தேசியம் நான் சொல்லித் தருகிறேன். என்னுடைய வைரம் இப்ப தங்கத்திலிருந்து வைரமா மாற்றி இருக்குது. என்னுடைய கடவுள் கௌசல்யாவை யார் எது சொன்னாலும் அப்பளுக்கு இல்லாத வைரம் என்பது அல்ல. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் பிரிய போவதும் இல்லை. நாங்கள் சிரித்துக் கொண்டோம். இந்த நான் சொன்னேன் இல்ல பொருள் கொஞ்ச நாளைக்கு கொற்ற என்னையும் அவளையும் வைத்து ஒரு நாள் எழுந்தி ஒரு பேஸ்புக் போஸ்ட் போடாட்டி சில பேருக்கு வாழ்க்கையை ஒத்துக்கொள்வேன். இப்போதெல்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கும். இந்த புரோகி கௌசல்யா வீடியோ போட்டார். பார்த்து முடிஞ்சீங்களா? கஷ்டப்பட்டீங்களா? நம்பி தயவு செய்து சூசைட் பண்ண வேண்டாம். அடுத்த முறை ட்ரை பண்ணணும். நீங்கள் அடுத்த முறையும் ட்ரை பண்ண வரைக்கும் உங்களோட அன்பு கூறி விடைபெறுவேன். நான் டாக்டர் எப்படி வசதி